ரொம்ப வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இவ்வளோ தூரம் நடந்து வந்து ட்ராவல் அந்த மாதிரி இருந்தால் கூட பார்க்கணுன்னே நாங்கள் வந்தோம் மெனக்கிட்டு. அந்த பெருமாள் கோயில் சொன்னேன்ல, அங்கே வந்து இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. அதுக்காக தான் வந்தோம். ஆனால் நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த திருவிழா வந்து இங்கே ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால எங்கள் அம்மா நல்லாயிருக்கும் அந்த இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த இந்த டேட்டில் வரணும்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் வர்றப்ப பஸ்ஸில் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இந்த திருவிழாவே முடிஞ்சிருச்சு. சரி நாங்கள் அதனால நேராக குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு இறங்கிட்டோம். ஆற்றுல போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அப்படியே வந்து ஊரில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்கு போகலான்ட்டு வந்தோம். அப்போ சன்செட் ஆகிற டைமு. அப்போ சன்செட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே இந்த பிரகாரத்தை சுற்றி வந்தோம் ஃபஸ்ட்டு. கோயில் நட திறக்காமல் இருந்துச்சு. அதனால் பிரகாரத்தை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம். அந்த பிரகாரமுமே ரொம்ப குட்டியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு. எனக்கு மட்டுமே இப்படி ஆகுதா என்னன்னு தெரில. நினைப்பு வருதா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி நான் வந்து சின்ன வயசில் பார்த்த இடங்கள், வீடு எல்லாமே இப்போ பார்க்குறப்ப ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி தெரியுது. சின்ன இடம் தான். இவ்வளோ தான் இருந்துச்சா அந்த வீடு? இவ்வளோ தான் அந்த சுவரு இருந்துச்சா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரொம்ப குட்டியான பிளேஸ் மாதிரி தெரியுது. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருந்தா சொல்லுங்கள். நட திறந்துட்டாங்கன்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இந்த கோயிலில் உள்ள ஐயர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பின்னாடி குடுமி வச்சுட்டு இருப்பாங்க. ஞாபகம் இருக்குது நல்லா சின்ன வயசில். அப்புறம் சக்கரை பொங்கல் இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவிலில். ஆனால் இப்போ அந்த ஐயருக்கெலாம் அப்போவே கொஞ்சம் வயசாயிட்டு. இப்போ வேறு யாரோ ஒரு ஐயர் இருக்காங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ப்ரேயர் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு அந்த இடங்களுமே எங்களுக்கு மெமரிஸ் தான். நாங்களும் அந்த சின்ன வயசில் இந்த இடத்துல போய் நின்றுருக்கோம். அதனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தோம். வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச 2, 3 பேர் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் எங்கள் அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் எங்கள் அம்மாவை அடையாளமே தெரியல. ஆனால் எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட பேசி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு கொஞ்சம் நினைவுகள் கொஞ்சம் நாங்களே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த இடத்துல நின்று. உங்களுக்கும் சொல்லணுன்னா அங்கே வந்து சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லலாம் நாங்கள் அங்கே இல்லை. ஆனால் மூவிஸில் அந்த பிளேஸ்லாம் இருக்குது. உங்களுக்கும் சொன்னால் தெரியும். தனுஷ் சாரோட உத்தமபுத்திரன் படத்தில் வந்து ஒரு சீன் வந்து இந்த கோயில் வாசலில் வச்சு இப்படி எடுத்திருப்பாங்க. மேரேஜ் பண்ணுற சீன் ஸ்டார்டிங்லேயே. அந்த சீன் வந்து இந்த கோவில் வாசலில் தான் எடுத்தாங்க. நாங்கள் வந்து படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு இங்கே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நான்லாம் சின்ன வயசில் இந்த ஊருக்கு வரும்போது நிறைய பாட்டிஸ் இருந்தாங்க. இது வந்து எங்கள் அம்மாவோட பாட்டியே இங்கே இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட ஆச்சியே இங்கே இருந்தாங்க. அவங்க செட்டு ஆச்சிஸ்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் நல்லா கதை சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவே அவங்ககிட்ட நல்லா கதை கேட்பாங்க. அப்புறம் கை மருந்து எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பொண்ணுங்கலாம் ரொம்பவே வீட்டுக்குள்ளேயே தான் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ படித்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரீடமாலாம் அவங்க இல்லை நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இந்த பொண்ணு என்ன சைக்கிள் ஓட்டுது அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும்போது என்னைய அப்படி தான் எல்லோரும் பார்த்தாங்க. அதனால தான் நான் என்னமோ ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி எல்லோரும் என்னைய பார்க்குறாங்கன்றதுக்காக சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. இப்போது சைக்கிள் ஓட்டுறாளே, நல்லா ஓட்டுறாளே, இந்த பொண்ணு சைக்கிள்லாம் ஓட்டுதே, அந்த மாதிரி தான் அவங்க வந்து பேசினாங்க. அப்புறம் இங்கிலீஷுமே கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாங்க அங்கே. சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஊருக்கு போயாச்சுன்னா எங்களை ஏதோ வினோதமாக பார்த்த மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகும். என் தங்கச்சிட்ட கேட்டு சொல்கிறேன் அவளுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கான்ட்டு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்.
ரொம்ப நாஸ்டாலஜிக் மெமரீஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஊருக்கு போய் கிளம்பிட்டோம். டிப்பிக்கல் வில்லேஜ் லைஃப் வந்து எனக்கு என் ஃபேமிலிக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் அது என் பசங்களுக்கு கிடைக்குமா? இல்லை இதுவரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. லீவ் டைமில் தான் வர முடியும். அந்த டைம் அப்போ நாங்கள் வந்து அந்த ஊரில் வந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு ப்ளேஸ் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் இந்த ஊரை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறோம் தான். எங்கள் ஆச்சி வீடோ இல்லை தாத்தா வீடோ அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்களோட ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இருந்திருந்தாங்கன்னா கூட நாங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்டே பண்ணி எங்கள் பிள்ளைங்களுக்கும் அந்த லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லியிருப்போம். பட் வந்து எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்கள் வந்து காலையில் வந்தால் ஈவினிங் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படி தான் அன்றைக்கி கூட்டிட்டு வந்தோம். படிக்கட்டை பாருங்கள். படிக்கட்டுலேருந்து சீனரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள்.